இப்போ நீங்கள் போய் ஒரு இஎம்ஐ போடுறீங்க. அந்த இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 20-25% வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் கட்டணும் இல்லையா? இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு இருக்குங்க. அதை நமக்கு செலக்ட் பண்ண தெரிலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் ஒரு தங்கமாக வாங்கி வைக்கிறத விட இது வந்துங்க அதை விட அதிகமான லாபத்தை கொடுக்கும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் சிவசங்கர். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்ததை கேட்குறேன். இப்போது சென்னையில் ஒரு நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வந்து பொதுவாக இப்போ ஒரு 30லேருந்து ஒரு 30,000 அந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்க ஒரு மிடில் மாட்டிப்பாங்க. இப்போ நம்ம எப்படி அந்த அந்த பணத்தை 2 விதமாக அதில் சிக்கல் இருக்குது. ஒன்று, அந்த பணத்தை நான் வந்து சம்பாதிக்கிறேன், அதை வந்து நான் தக்க வச்சுக்கணும். அந்த சம்பாதியத்தை மந்த்லி வந்து நான் ஸ்டாட்டிக்காக மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று, அது ஏதோ ஒரு வகையில் ஃப்ளோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃப்யூச்சர் கோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு வீடோ காரோ ஒரு பக்கம் இஎம்ஐயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ இந்த சம்பாத்தியத்தை நான் இன்றைக்கி இந்த சேலரி வாங்கிட்டு இருக்கேன், எதிர்காலத்தில் என்ன வேணாலும் ஆகலாம், வேலை நிமித்தமாகவோ உடல் ரீதியாகவோ ஏதோ கூட அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அப்போ வந்து நம்ம திடீர்னு போயிட்டு ஒரு பெரிய தொகையை வந்து புரட்ட முடியாது, அது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு 30,000 சேலரி வாங்குகிற ஒருத்தர் அந்த சம்பளத்தை பெருக்குவதற்காக, நான் சொல்கிறேன் பணம் பெருக்குவதற்காக எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் பகிர்ந்துக்குங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது சராசரியாக ஒரு இந்தியாவோட கணக்கெடுப்படி பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிறவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 23,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் தான் வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது ஒரு 50,000 ரூபாய் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்கன்ட்டுங்க. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் நிறைய இடத்துல போய் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த 25,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறவங்களுக்காவது சேமிக்கிற பழக்கம் இருக்குங்க. ஓகே. அதை தாண்டி இந்த 50,000 1,00,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை தாண்டி கிரெடிட் கார்டு தான் நிறையா இருக்குங்க. இஎம்ஐ தான் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. நான் எப்பவுமே சொல்கிறதுங்க, நம்மளை வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த போகிறது சேமிப்பும் நம்மளோட சந்ததியோட படிப்பும் தான். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். எல்லா நிகழ்ச்சியிலுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்க. அப்போது நம்ம வந்து லைஃப்பில் வின் பண்ணணும்னாங்க ஒரு கோல் வச்சுக்கணுங்க. நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டணும், இல்லை கார் வாங்க, ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னாங்க இப்போ என்ன பணம் இருக்கோ அதில் சிறுக சேர்க்கணும். நம்ம பெரிய அளவில் சேர்க்கணும்னே கிடையாதுங்க. அப்போ சிறுக சேர்த்தாலே போதுங்க. அப்போ அந்த சிறுக சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க. அப்படி சேர்க்கும்போது பெரிய பணத்தை பெரிய லாபத்தை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்துருக்குங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்குங்க. இப்போ கோல்டு வந்து ஓரளவுக்கு மேலே போயின்னு இருக்குங்க. இப்போ வந்து பெரிய அளவில் போயின்னு இருக்கு. இல்லை, இப்போ நான் அங்கே தான் எனக்கு அந்த சந்தேகம். இப்போ நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 30,000 நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மந்த்லி இப்போது கட்டியிருக்கிற வீட்டுக்கு ஒரு 7,000லேருந்து 9,000 வரைக்கும் இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க வந்து இதுக்கான காலம் வந்து ஒரு 10 வருடங்கள் கொடுத்துருக்காங்க, 15 வருடங்கள் கொடுக்குறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதை யோசிப்பேனா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேனா அப்படிங்க. ரெண்டாவது, எல்லாருக்கும் அந்த விஷயங்களை பற்றின புரிதலும் இருக்கிறது இல்லை. இது எப்படி இப்போ மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, அதுதான் இப்போது ஏற்கனவே லோன் வாங்கிட்டவங்க வீடு கட்டிட்டவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புதுசாக வர்றவங்க அதை பண்ணக்கூடாதுன்றான். ஓகே. ஏந்தாங்க இன்றைக்கி சொந்த வீடு முக்கியமாக போய் கடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே போய் கடனில் மாட்டிக்க போகிறோமான்றதை நம்ம வந்து யோசிக்கணுங்க. அப்போ நமக்கு ஒரு வீடு வேணுங்க. அப்போ அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60% பீப்புள்ஸ் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது உடனே நம்ம ஒரு வீடை வாங்கணும்ன்றதுலாம் கட்டாயம் கிடையாதுங்க. நமக்கு வரப்போகிற சம்பளம் கம்மிங்க. இந்த சம்பளத்தில் போய் நம்ம ஒரு இஎம்ஐயில் போய் மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிங்க ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாபை நீங்கள் விடணும்னு நினச்சாலும் விட முடியாதுங்க. உங்களுக்கு அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஒரு ஆஃபீஸில், விட்டுட்டு ஒரு 3 மாதம் வேறு கம்பெனிக்கு போகலான்னு நினச்சாலும் உங்களால் போக முடியாது. ஏன்னா நீங்கள் இஎம்ஐக்குள்ளே லாக் ஆகிருக்கீங்க. முன்ன மாதிரி எல்லாம் இல்லைங்க. முன்ன மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் லோன்
வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு வருட கணக்கில் நீங்கள் வந்து அதை பிரச்சனை போயின்னு இருக்கும், கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகும். இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஹவுசிங் லோன் வந்து நீங்கள் 3 மாதம் கட்டலைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துங்க நோட்டீஸ் வந்து ஒட்டி நீங்கள் காலி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வருவீங்க. இந்த ஃபோர்ஸை வந்துங்க நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வெளியிலேயே வர முடியாதுங்க. ஜாபை விட்டுட்டு அடுத்த ஜாபு கூட நீங்கள் வந்து இதை விட நல்ல ஜாப் வந்தால் கூட உங்களால் நகர முடியாத ஒரு சூழல் வந்துடுங்க. அப்போ அந்த கமிட்மெண்ட்டில் போய் மாற்றத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்க்கணுங்க. அதை விட நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போய் ஒரு இஎம்ஐ போடுறீங்க. அந்த இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 20-25% வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் கட்டணும் இல்லையா? அந்த இனிஷியல் அமௌண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுங்க. ஓகே, இருக்கிற வீட்லேயே ரெண்ட்லேயே இருப்போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லையோ நீங்கள் போட்டுட்டுங்க. முடிஞ்சால் நடுவில் அந்த இஎம்ஐ கட்டலான்னு வச்சுக்கிட்டு இந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் பாதியாவது நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு லாங் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன இடத்துல வாங்கணும்னு நினச்சிங்களோ அதை விட மெயினான இடத்துலையே நீங்கள் வாங்கலாங்க. இப்போ இதை நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு சொன்னாங்க, வாழ்க்கை என்றது நம்பிக்கை தானே, கரெக்டாக இல்லைங்களா? அப்போது இந்த 10 வருடங்கள் 15 வருடங்கள் இப்போ இப்படி தான் நடந்திருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன்ஸும், ஒரு கோல்டு கொடுத்த ரிட்டர்ன்ஸும், ஒரு ரியல் எஸ்டேட் கொடுத்த ரிட்டர்ன்ஸும், ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸும் கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இதை விட நல்ல இடத்துல வாங்கியிருக்கலாமே என்ற ஒரு எண்ணத்தை தான் அது வந்து அது முடிஞ்ச பிறகு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உருவாக்குது. அதுதாங்க இப்போ வர்ற இளைஞர்கள் வந்துங்க அதை புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நடந்து முடிஞ்சதில்லை, இப்படி தான் இனிமேல் நடக்க போகுதுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எடுத்த உடனே போய் கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையே இல்லாமல் போய் ஒரு கார் வாங்கிடுறாங்க. அந்த கார் வந்துங்க எதுக்காக வாங்குகிறோம்? என்றைக்கோ ஒரு நாள் சினிமாவுக்கு போகிறதுக்கா, இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கா காரில் கவர் போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இஎம்ஐ கட்டணுங்க? ரைட்டுங்க, கார் வாங்குறேங்க, நான் அது வந்து ஒரு ஓலாவில் கொடுக்குறேன் இல்லை ஊபரில் கொடுக்குறேன், அது மூலிமா எனக்கு வருமானம் வருதுன்னா அது ஓகே. அது மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானத்தை நீங்கள் உருவாக்கிறீங்க. நான் சும்மா எல்லாமே ஒரு தெரு ஃபுல்லாக கார் இருக்குங்க, என் வீட்டானையும் கார் இருக்கணும் போது அப்போ கமிட்மெண்ட்டில் போய் சிக்கிறமா இல்லையா? இப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, இந்த கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து சம்பளம் வாங்குறோன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ, அப்போ ப்ராப்ளம் வரும்போது நம்ம வாங்கின இஎம்ஐ எல்லாம் நம்ம ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதுங்க, அதுக்கெல்லாம் கருணை காட்ட மாட்டாங்க. அப்போ நமக்கு வந்து பெரிய சிக்கல் வந்துடுங்க. அப்போது நம்ம வந்துங்க கொஞ்சமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் நின்று நிதானமாக நம்ம வந்துங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக பார்க்கறது தான் ரொம்ப நல்லதுங்க. ஓகே, இப்போ இதுலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து டைவர்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு புரிதல் கொடுங்க. இல்லை, மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ், ஸ்மால், மிட் கேப்னு இருக்குங்க, 3 இருக்குங்க. இப்போ என்னென்னாங்க, லார்ஜ் கேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வளர்ந்த நிறுவனங்கள், அவ்வளோதான். அதோட மூலதனம் பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேலே இருந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ அது வந்து வளர்ந்த நிறுவனங்கள். மிட் கேப்ன்றது வந்து ஸ்மால்லேருந்து நகர்ந்த நிறுவனங்கள், நடுவில் இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அது நாளைக்கு லார்ஜ் கேப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்மால் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட் நம்ம போடும்போது நமக்கு அதை பற்றி பெரிய கவலைகள் தேவையில்லைங்க. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிப்பாங்க. அவங்க வந்து நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்ம லார்ஜ் கேப்பில் போடும்போது நமக்கு வந்து ரிஸ்க் கம்மிங்க. மிட் கேப்பில் அதை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஸ்மால் கேப் வந்து நாளைக்கு காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் சொல்கிறது ஆனால் நிறுவனங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி. நான் இப்போ தனி மனிதர்களுக்கு கேட்குறேன். அப்படிங்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் வேணுங்க. எனக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நான் கிராஸ் செக் பண்ணுறேன், இணையதளங்களில் பார்க்கும்போது ஒரு 700 to 800ன்னு ஒரு பிளான் காமிக்கிறாங்க. பட் இதை வந்து நான் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. எப்படி அதை சூஸ் பண்ணலாம்? இல்லை, அதுதாங்க, நீங்கள் வந்துங்க உங்கள் ஃபேமிலிக்கு வந்துங்க என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அமௌண்ட் தான் இங்கேங்க. நீங்கள் 25 லட்சமா 50 லட்சமா 1 கோடியான்றது தான் இங்கே மெயினுங்க. அது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக வந்துங்க ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்லையும் ப்ரீமியம் கொஞ்சம் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஏஜை பொறுத்து தான் அது வந்து டிஃபர் ஆகுங்க. அதே சமயம் நம்ம என்ன குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு பண்ண போகிறோம்ன்றது முக்கியங்க. அதுபடி தான் நம்ம செயல் பண்ணணும். அதே மாதிரி வீடு வாங்கினாலும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணுங்க. ஏன்னாங்க நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் ஆச்சுன்னா பேங்க்காரை வந்துங்க கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அவங்க ஆக்ஷன் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு வந்துங்க ஒரு இன்சூரன்ஸ் வந்து வைக்கணுங்க. ஓகே, இல்லை இன்னொரு மெயினான ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிளானெல்லாம் இருந்தாலும் இப்போ நான் இங்கே சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேங்கும்போது என் ஒய்ஃப் ஒரு பிளான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள்னு எனக்கு தெரியல. இது பற்றி நான் சந்தேகமாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம், அதை வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பக்கம் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் கூட வாடகைக்கு சரியாயிருது, அப்புறம் மற்ற செலவுகள்.
இதில் நான் எங்கே இதில் மிச்சப்படுத்தி சேமித்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. அவங்க ஒரு ஐடியாவாக சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எஃப்டி மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இப்போ எல்லாருக்குமே என்ன தோணும்னா ரெண்ட்டை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு போக்கியத்துக்கு போகலாம் அப்படி தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் அப்படி யோசிச்சப்போ அவங்க சொன்னாங்க வந்து இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இடங்கள்ல நம்ம லீஸ்க்கு கொடுத்தோம்னா அந்த தொகையை வந்து திரும்ப வாங்குறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. அதனால அதுக்கு பதிலாக வந்து பெட்டர் வந்து எஃப்டி போட்டுட்டோம்னா அதில் வரக்கூடிய நம்ம பணத்தை நம்ம ரெண்ட் மாதிரி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணி நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இல்லை, அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்குன்றது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லைங்க. நல்ல மெயின் சிட்டியில் வந்து அதாவது லீஸ் எங்கே கிடைக்கும்னா நல்ல ரெண்ட் வர்ற பிளேஸில் வந்து உங்களுக்கு லீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த லீஸ்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுங்க பணம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ரெண்ட்டோடு அது மேட்ச் ஆகிடுங்க. நீங்கள் வந்து மெயின் பிளேஸில் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் லீஸ் பார்க்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயங்க. இப்போது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கிடைச்சால் நீங்கள் லீஸுக்கு கொடுக்குறது பெஸ்ட்டாக இல்லை எஃப்டி போடுறது பெஸ்ட்டாக, இதுதான் உங்களோட கேள்வி இல்லையா? இப்போ நீங்கள் யோசிக்கணுங்க, எஃப்டி போட்டால் உங்களுக்கு என்ன ரெவென்யூ வரும், ஓகே ஓகே ரெண்ட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போ நீங்கள் லீஸு கொடுக்குற பதில் ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்க, அங்கே 10,000 ரூபாய் கொடுக்க போகிறீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் தான் வரப்போகுது எஃப்டின்னா அது யூஸ் கிடையாது. ஓகே ஓகே யூஸ் கிடையாது இல்லையா? அப்போ அதை தாண்டி இங்கே வர்ற மாதிரி இருந்தால் அது எஃப்டிக்கு யூஸுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி லீஸ் கிடச்சதுன்னா லீஸுக்கு நீங்கள் வந்து போகலாங்க. ஓகே. இல்லை, நான் இதே மாதிரி கேட்கணும்னு நினச்சது, இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிறுவனங்களுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் நான் தனி மனிதர்களாக எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்போ எனக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடியா இருக்குனாக்க, ஆனால் அதை பற்றின போதிய அறிவு இல்லை. பட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு யோசனை. இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் மார்க்கெட். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு இதில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கேயே ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணிடலாங்க. இன்றைக்கி டிமேட் மூலிமாவே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்துங்க என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க. இன்னொன்றுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு இருக்குங்க. அதை நமக்கு செலக்ட் பண்ண தெரிலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. டைரெக்டாக இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குறதுக்கு எந்த அனலிஸ்ட்டுக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி வந்துங்க என்எஸ்சி வந்து ஒரு 50 கம்பெனியை வந்துங்க அவங்களே செலக்ட் பண்ணி இதெல்லாம் நல்ல கம்பெனின்னு செலக்ட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. பிஎஸ்சி வந்து ஒரு 30 கம்பெனியை செலக்ட் பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்க. இன்கேஸ் அந்த கம்பெனியில் ஏதாவது 1 or 2 மைனஸ் ஆச்சுன்னா அவங்களே வெளியே எடுத்துட்டு வேற நல்ல கம்பெனியை உள்ள அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம தலைவலி இல்லை, நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம அனலிஸ்ட்டை போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இன்னொன்றுங்க, நான் நிறைய இடத்துல சொல்கிறது, இந்தியா வல்லரசு ஆக போகுது, இந்தியா பொருளாதாரத்தில் நம்பர் 1 ஆக போகுது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அப்போ இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கோங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்றது எல்லாமே நமக்கு தெரியுங்க. அப்போது நம்ம வந்துங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் போடும்போது என்னென்னா, நீங்கள் எஃப்டியில் போடுறத விட நீங்கள் ஒரு தங்கமாக வாங்கி வைக்கிறத விட இது வந்துங்க அதை விட அதிகமான லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே இருக்காதுங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சங்கர். 23,000 சம்பளம் வாங்குறேன். அதில் வந்து 10 பைக்கு இஎம்ஐக்கே போயிடுது. மிச்சம் 10 தான் கையில் இருக்குது. இந்த 10 வச்சு என்னால் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டலாம்? ஃபஸ்ட்டு பைக் எதுக்கு வாங்கினேன்? அது ஏன்னா வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ரொம்ப லாங்கு. ட்ரெயினில் வந்துட்டு பஸ்ஸில் வரணும், கூட்டமாக இருக்கும், நம்ம நெசிக்க தருவாங்க. ஆஃபீஸ் வர நம்ம வந்து வதங்கி போயிடுவோம். அதனால் வந்து வெறும் 10 தான் கையில் நிற்கிது. அதனால தான் பைக் வாங்கினேன். இந்த 10 வச்சுட்டு எப்படி நான் வீடு கட்டணுன்றதை நீங்கள் கொஞ்சம் என்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பண்ணிடுறேன். இப்போ பைக் வாங்கியாச்சு, பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது? பெட்ரோலுக்கு மாதம் ஒரு 3 ஆகுது. அப்புறம் மீதி அந்த 10,000 வேறு என்னெல்லாம் செலவு இருக்குது? ஏன்னா நேராக 10,000 அப்படியே நிற்காது இல்லை. ஏன்னா அப்பாவோட பேலன்ஸும் சேலரியும் கொஞ்சம் வீட்டிலேருந்து வருங்களே, அதை வச்சு கணக்கு பண்ணி ஒரு 10 தான் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அந்த 10 வச்சு தான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இப்போ வந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு நெட்டாக வந்து கிடைச்சிட்டு இருக்கு. கையில் தான் இருக்குது, 10 தான் இருக்குது. இப்போ உன்னோட ஏஜ் என்ன? 23 சார். இப்போ வீடை பற்றி யோசிக்காத, இந்த 10,000 சேர்க்கறத பற்றி யோசி. எப்படி? ஏன்னா இப்போ இந்த 10,000 வச்சு லோன் வாங்கியோ மற்றதுலையோ போனால் நீ வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிப்பேன். அதனால் உடனே வந்து சொந்த வீடு இருக்கணும்னு இல்லை. இப்போ இருக்கிற இடமே நல்ல வசதியாக தானே இருக்குது. இல்லை சார், அதுதான் சார் பிரச்சனையே. இப்போ ஏன்னா இப்போது வீடு ரொம்ப சின்ன வீடு. சின்ன வயசில் இருக்க சொல்ல ஓலை வீட்டில் இருந்தோம். மழை வர சொல்ல ரொம்ப பிரச்சனை வீட்டில்.
சரி அதுக்காக அப்பா வந்து தச்சமயத்துக்கு வீடு கட்டி வச்சிருந்தாரு. இப்போ கொஞ்சம் பெருசாக கட்டணும், கட்டும்போது கொஞ்சம் கரெக்டாக கட்டிடணும். அது ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஐடியா இருக்கான்னு தான் கேட்கணும். அந்த 10,000 வச்சு இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும்னா இப்போ எவ்வளோ தேவைப்படும்? அதுதான் தேவைப்படும் சார். இந்த 10,000 முதலீடு பண்ணால் அது இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகுமா? அதுதான் சொல்கிறேன். அந்த 10,000 வந்து முதலீடாக பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இந்த மாதிரி நீங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் புரிதல் கஷ்டமாக இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ தான் 23 வயசு ஆகுது, இன்னும் 4-5 வருஷம் போகட்டும். அதுக்குள்ளே இந்த 10,000 நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பணம் வந்ததுக்கப்புறமா வீடு கட்டுறதை பற்றி யோசிக்கிறது நல்லது. வேறு ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு டிப்ஸ் என்ன நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த 10,000 வச்சு வேறு என்ன 10,000 இதை தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாதா? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீ வாங்கி லோன் வாங்கிட்டீங்கன்னா சிக்கலில் போய் மாட்டுவேன். இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு? பில்டராக இருக்காரு. அம்மா வந்து இந்த நூல் வேலை பார்க்குறாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர். அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கடனில் பாதி இருக்குது. அந்த கடன்லாம் போயிட்டு தான் அந்த 10,000 நிற்கிது. அந்த 10,000 எதனா பண்ண முடியுமா தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எப்படி சொல்கிறதுன்னா சிம்பிளாக ஒரு ட்ரிக்ஸ் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுதான் யோசிக்கிறேன் நான். லோன் வாங்காமல் லோன் வாங்கக்கூடாது. அந்த அந்த அது கிட்ட மட்டும் போகக்கூடாது. அந்த லோன் வாங்காமல் கட்ட முடியுமா 10,000 வச்சுக்கிட்டு? ஒரு வருஷம் சேர்த்தாலும் 1,20,000 தான் ஆகும் இல்லையா? அப்போது இப்போ இந்த வீட்டை கட்டணும்னா அட்லீஸ்ட் இப்போ எவ்வளோ வேணும்? ஒரு 5 லட்சமாக தேவைப்படும்ல. நம்ம வச்சுக்கிற பிளான் பார்த்தா 5 லட்சம்லாம் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். அப்போ நீ இன்னும் 10 வருஷத்தில் வெயிட் பண்ணணும். அதாவது பணம் வந்துப்பா எப்படி சொல்கிறது, ரெடிமேடாகவும் கிடைக்காது, மேஜிக்காகவும் வந்துடாது. கரெக்டாக இல்லையா? இப்போது நம்ம இருக்கிற சூழல் இப்படி இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்தணும். ஏன்னா இப்போது நீ மட்டும் இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் டக்குன்னு ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தது. இப்போ நீ வந்து சொன்ன காரணம் இருக்கு இல்லையா, நான் பைக்கில் இருவாங்க போகிறேங்க நசிங்கிறேங்க, இதை விட மோசமாக வர்றவங்கலாம் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ காட்பாடிலேருந்து காலையில் 3 மணிக்கு எழுந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து சென்ட்ரலுக்கு வந்து திரும்பி வந்து மிட் நைட்டில் போய் 3 மணிக்கு படுத்துட்டு திரும்பி 2 மணியெல்லாம் எழுந்து வர்றவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? ஆமாம் சார் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களாம் டைமுக்கு வந்து இந்த டைமில் இந்த டைமுக்கு போயின்னு இருக்காங்க. ஆனால் எங்கள் சைடு பொறுத்த வரைக்குமே இந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. அது ஒரு காரணம் இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் வசதிகள் ஓகே இருக்கட்டும், பைக் வச்சுருக்கேன் எல்லாம் இருக்கேன். இப்போ உடனடியாக வீடு கட்டணும் இந்த 10,000 வந்து பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. லோன் வாங்காமல் இதை சேர்த்து வைக்கிறது தான் நல்லது. அதுதான் பெஸ்ட்டு உன்னோட ஐடியா. அவசரப்படக்கூடாது. இந்த வயசில் அவசரப்பட்டு கடனில் போய் மாட்டிக்கிட்டாலும் கஷ்டம். கடலை இப்படி அதுக்கிட்ட நான் போக மாட்டேன். பட் இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறேன். இது நீ 5-6 வருஷம் இருக்கட்டும். இன்னும் 30 வயசில் கட்டு வீடு என்ன? இப்போ அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டாங்க. இப்போ நீ இருக்க, அம்மா இருக்க, அப்பா இருக்காங்க. எனக்கு கல்யாணம் கூடாதா? அது இன்னும் எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா வீடை பார்த்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு கல்யாணம் வீடை பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணே வேணான்றான். நீ முக்கியமா வீடு முக்கியமா? வீடு முக்கியம், பொண்ணு முக்கியம் அப்படியெல்லாம் இல்லை, நீ தான் முக்கியம் அங்கே. புரியுதா? நீ தான் உழைக்க போகிற, நீ தான் சாப்பாடு போட போகிற. வீடை பார்த்து தான் பொண்ணு கொடுப்பாங்கன்னா நிறைய பேர் கல்யாணமே ஆகாதுப்பா. புரியுதா? அதனால் வந்து நீ வந்து கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்காத, சேர்த்து வை. நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லைனாலும் நீ போஸ்ட் ஆஃபீஸில் போடு, ஒரு பேங்க்கில் போடு, ஆர்டி போடு, ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கம்ஃபர்டபுளாக ஆகட்டும். இப்போ நீ வீடு கட்டுவ, அப்புறம் கல்யாணத்துக்கு கடன் வாங்குவியா? கல்யாணத்துக்கு கடனா? வீடு கட்டும் போதே கடன் வந்துடும். எப்படியே கடன் வந்துடும். வீடு கட்டும் போது, கல்யாணம் பண்ணும்போது கடன் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக கடன் ஆகிடும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட சம்பளத்தை இவ்வளோ தான் இருக்குது. குடும்ப வருமானம்னா அந்த குடும்ப வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட கற்றுக்கணும். உடனடியாக எதையுமே வந்து நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதனால் மெதுவாக போகலாம். இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக இரு. செலவை இன்னும் குறைச்சி அந்த 10,000 எப்படி இன்னும் 12,000 சேர்க்க முடியும்னு பாரு. நீ உனக்கு இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எல்லாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடு. இப்போ அந்த 10,000 இப்போ என்ன பண்ணுறீங்க? அது அப்பாவோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவாங்க. அது ஆர்டியாக போடுறீங்களா இல்லை சும்மா போட்டு வச்சுருக்கீங்களா? பேங்க்கில் அப்படியே இருக்கா? பேங்க்கில் அப்படியே இருக்குது. ஆர்டினா என்ன யூஸ்? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதம் அந்த 10,000 கொண்டு போய் ஒரு ஆர்டியாக போடணும், ரெக்கரிங் டெபாசிட்டாக போடணும், இல்லையா எஃப்டியாக போடணும். ஏன்னா இதை விட அதில் உனக்கு வட்டி ஜாஸ்தி. ஒரு ஃபாஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போடணும். மாதம் 10,000 சேர்க்குறோன்னா 10,000 போடணும். அப்போ ஒரு வருஷத்தில் 1,20,000 சேரும். இந்த மாதிரி எஃப்டியாக ஆக்கி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும். உடனடியாக எதையுமே நீ வந்து போய் பைக் வாங்கிட்டு வந்த மாதிரி வீடை வாங்கிட முடியாது டப்புன்னு. இப்போ அந்த 10,000 இருக்குது சார். அந்த 10,000 எதுலலாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரைட்டு. நீங்கள் வந்து அந்த 10,000 பிரிச்சுக்கிங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே இடத்துல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மாதம் ஒரு 3,000 போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே டைரெக்டாக ஸ்டாக்கில் வந்து ஒரு 2,000
இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல நிறுவனங்கள் இருக்குங்க. அந்த நிறுவனங்கள்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல நிறுவனங்கள்னால் என்ன, இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்குங்க, ஐடிசிங்க, இந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு 2000 ரூபாய். மீதி 5000 ரூபாய் வந்துங்க மந்த்லி எஃப்டியாக போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், ஆர் வந்து பேங்க்லேயும் வந்து நீங்கள் வந்து போடலாம். போட்டே வரும்போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கையில் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் வந்த உடனே வீடை பற்றி யோசிக்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? சிவகுமார். என்ன சம்பளம் வாங்குறீங்க? 20 வாங்கினேங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் இருக்கும். யார் யார்? நானும் அம்மா அப்பா, அக்காவுக்கு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 3 பேர் தான் இருக்கீங்க. ஆமாம். சரி, அப்பா என்ன பண்ணுறாருங்க? அப்பா ஆட்டோ டிரைவர். ஓகே, என்ன சேமிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. ஏன் சேவிங் இல்லை சார். எதுவும் இல்லை. ஏன் சார்? வீடு வாடகைக்கு தான் இருக்கும். சரிங்க. அப்புறம் அக்கா கல்யாணம் பண்ண அந்த இதெல்லாம் இன்னும் போயிட்டு தான், வீட்டிலாம் இருக்கு இன்னும். ம், அந்த லோன்லாம் கட்டிட்டு இருக்கோம். எதான் கேட்கணும் சார், எப்படி அடுத்து 2 வருஷத்தில் என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும்னா இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணணும்? இல்லை, அப்பாவுக்கு இப்போ என்ன வருமானம் வருதுங்க? அது நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. டெய்லி வேஜஸ் மாதிரி. இல்லை, இப்போ ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது இந்த இதோட லிங்க் பண்ணி பண்ணுறாரா? அந்த ஓலா, ஊபர் அந்த 25 மாதிரி அந்த மாதிரி வரும். ஆட்டோவில் டியூவில் இருக்கா இல்லை? இல்லை, ரெண்டல் தான் ஓட்டுறாங்க. இருந்தது தான் போயிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அதுதாங்க. அதாவது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைவிட்டு போகுதுன்னா எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கும்னு அர்த்தங்க. புரியுதுங்களா? அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு தப்பு ஒன்று நடந்திருக்கும். அதனால தான் இப்போ விட்டுட்டு அவர் வந்து ரெண்ட்டுக்கு ஓட்டுறார். ஓகே, இப்போ நீங்கள் வாங்குகிற 20,000த்தில் எவ்வளோ சேமிக்க முடியும்? ஒரு 6,000 7,000 சார். 7,000 ருபீஸ் மந்த்லி சேமிக்கலாம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க நீங்கள் வேலைக்கு வந்து? இந்த 1 இயரில் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், அதான் டெபிட் போயிட்டு இப்போ கொஞ்சம் சேஃபாக கிட்ட இன்னொரு ஏதாவது இல்லை, இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எதுவுமே சேர்க்காம நான் அடுத்த மாதம் 6,000 7,000 சேமிச்சிடணும். எப்படி சேமிப்பீங்க? ஒரு வருஷத்தில் 6,000 சேர்த்துட்டு அது ஒரு அமௌண்ட் வரும்போது ஒரு லோனில் அப்படியே மொத்தமாக கொடுத்து விட்டுருவேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகணும் அப்படிங்கிறது. இன்னும் எவ்வளோ லோன் இருக்குங்க? ஒரு 4 கிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ அதை தான் பண்ணணும். முதல் வந்துங்க நம்மக்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்துடணுங்க. அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணுங்க. ஏன்னாங்க, கடனுக்கு வந்து நம்ம 10% வட்டி கட்ட போகிறோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 6% 7% தான் வரப்போகுதுன்னு சொன்னால், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு பதில் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கடனை வந்து நம்ம கட்டணுங்க. இப்போ நீங்கள் மாதம் 6,000 கடன் கொடுத்தா வாங்கிப்பாங்களா, இல்லை பல்காக தான் கொடுக்கணுமா? சரி, நான் இப்போ 6,000 கொடுத்து அங்கே யூஸ் இல்லைனால பல்காக தான் கொடுப்பேன். ஏன்னா அது வரும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லாவும் கம்மியாகும். 6,000 ரூபாய் சேர்த்து வைக்கும்போது நமக்கு ஏதாவது அர்ஜென்சினாலும் யூஸ் பண்ணிக்க முடியுதுன்றதுக்காக அப்படி வச்சுட்ருக்கேன். இல்லை, அந்த ப்ராப்ளம். நீங்கள் அர்ஜென்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி சேர்க்குற பணத்தெல்லாம் செலவு பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி செலவு பண்ணுங்க. இப்போ அர்ஜென்ட் அப்படியே தான் இருக்கும். அது ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த லோனை நம்ம சீக்கிரம் அடைக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதம் 6,000 ரூபாய் எடுத்துங்க, நீங்கள் வந்துங்க ஒரு எஃப்டி போட்டுருங்க. ஒரு வருஷத்துக்குன்னு எஃப்டி போட்டுருங்க. மாதம் 6,000 ரூபாய் கட்டிக்கிட்டே வாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 72,000 ரூபாய் வந்த உடனே அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் வராங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக முடிக்க பாருங்கள். ஏன்னாங்க, இப்போ நீங்கள் வந்து இருக்கிற 6,000 ரூபாய் அந்த பக்கம் கடனும் வச்சுக்கிட்டு நம்ம சேவிங்ஸும் பண்ணணும்னு சொல்லும்போது கஷ்டங்க. பட் ஆனால் சேவிங்ஸ் பண்ணலாம். அந்த 6,000 7,000 சேர்க்குறதுன்றது அது வந்து நீங்கள் லோனுக்காக வச்சுக்கிங்க. அதை தாண்டி நீங்கள் வீணாக செலவு பண்ணுறதுன்னு இருக்கும்ல, சினிமாவுக்கு போகிறது, தேவையில்லாமல் சுற்றுறது, இதெல்லாம் நடக்கிறது தானே இல்லையா? நடக்குதா இல்லையா? மாதம் எவ்வளோ நடக்குங்க? அது 1000 அதுவே அதிகங்க. ஏன்னா நம்ம 20,000 வாங்குகிறோம்ல, ஏற்கனவே கமிட்மெண்ட்டில் இருக்கோம்ல, மாதம் 1000 ரூபாய் அளவுக்கெல்லாம் வந்து பெருசாக செலவு பண்ணலைங்க. எவ்வளோ நம்ம வந்து இப்போ வந்து பெருசாக நம்ம லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு கிடையாது. அதில் ஒரு 300 ரூபாய் சேர்க்க பாருங்கள், அதில் ஒரு 200 ரூபாய் சேர்க்க பாருங்கள். அதை சேவிங்ஸுக்கு கொண்டு வாங்க. எப்படிங்க? அதை வந்து நீங்கள் சேவிங்ஸ் கொண்டு வந்து நாங்கள் சொல்கிற சிஸ்டம் இதே தாங்க. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டாக்லேயோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 6,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து அடைக்க பாருங்கள். அதுதான் பண்ண முடியுங்க. நீங்கள் இன்னும் வந்துங்க ஒரு 10-15 வருஷத்தில் எத்தனை வருஷத்துக்குள்ளே 10 லட்சம் கேட்டீங்க? 2 வருஷத்தில் இப்போ இருக்கிற கடன் நமக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்குங்க இல்லைங்களா? அதை தாண்டினதுக்கப்புறமா தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ண முடியுங்க. அதனால் வந்து முதல் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்க, பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ. மாதம் இந்த ஏன்னா கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக செலவாயிடுங்க. அப்போது வந்து அது சரிப்பட்டு வராதுங்க. ஒரு கமிட்மெண்ட் 6,000 ரூபாய்னா மாதம் போயிடும்பா. ஒரு வருஷம் ஆச்சா 72,000 எடுத்து கடனை கட்டணும்னா 4 வருஷத்தில் அதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள்
அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் வயசுங்க ரொம்ப சின்ன வயசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 4 லட்ச ரூபாய் கடனை உருவாக்குனது யார்? நீங்களா, அப்பாவா, இந்த குடும்பத்திலையா? ஃபேமிலி இந்த மேரேஜுக்காகலாம் ஆயிருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது, நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அப்போ அதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கடனை வந்து முடிஞ்சால் மாதம் 6,000 ரூபாய் கட்டிடுங்களேன். ஏன் வந்து நீங்கள் சடனாக ஏதாவது நமக்கு எமர்ஜென்சி தேவைப்படுச்சுன்னா அப்போ திரும்ப ஏதாவது வாங்குற மாதிரி ஆகிட போகுதுன்றதுக்காக ஏதாவது ஹோல்ட் பண்ணி பண்ணுவோம். அதுதாங்க, இப்போ வந்து ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக அந்த பணம் வேணுமன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு எஃப்டி போடுங்க. 3 மாதத்துக்கு அந்த எமர்ஜென்சின்றது என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மெடிக்கல் எக்ஸ்பிளைன்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது இதுவெல்லாம் வச்சுருக்கீங்களா? இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்ளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் பணம் கட்டி தான் வாங்கணும்னு இல்லைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது வாங்கி வச்சுருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் வாங்கலைங்க? இல்லை, அதுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. அது நம்ம பணம், நமக்கு அவங்க கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்கணும். ஏதோ ஒன்று நடக்கும்னா அது மட்டும்தான் நடக்கும். மெடிக்கலாக தான் ஒரு ப்ராப்ளம் வருங்க. அப்போ நீங்கள் இந்த நேரம் வந்துங்க அதை வாங்கியிருக்கணுமில்ல, ஏன் வாங்கலைங்க? அதுதான் ப்ராப்ளம். என்னென்னா நிறைய பேர் என்னென்னா அதை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாதுங்க. ஏதோ மெடிக்ளைம் பண்ணால் வந்து போய் பணம் கட்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அரசாங்கம் கொடுத்துருக்குங்க, நமக்காக தான் கொடுத்துருக்குங்க. அப்போ இந்த மாதிரி வந்துங்க கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்காக தான் அந்த ஸ்கீமே இருக்குங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போடணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா? அதையும் நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன வயசுங்க, உங்களுக்கு இப்போ ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கோ 50 லட்ச ரூபாய்க்கோ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்கு உண்டான இடங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நீங்கள் முதல் வந்து இந்த சேவிங்ஸ் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டாங்க. முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த கிளைமும் அப்புறமா வந்துங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதும் எடுத்துங்க. இது ரெண்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடுங்க. திடீர்னு ஏன்னா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் போயிடுங்க. அதனால் வந்துங்க அதை கண்டு அந்த ஃபேமிலிக்கு வேண்டியதை அதை வந்து எடுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் மாதம் 6,000 ரூபாய் இங்கே கட்டிடுங்க. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஆர்டி போட்டே வாங்க. ஆர்டியை நீங்கள் எஃப்டியை போடுங்க. நீங்கள் எஃப்டியை எப்போனாலும் கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாதுங்க. அது நீங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாமல் எப்படியாவது ஒரு வகையில் வந்து செலவாயிடும். இப்போ நீங்களே யோசித்து பாருங்கள், 1 வருஷம் ஆகுதுங்க, 1 வருஷத்தில் சேவிங்ஸுன்னு கிடையாதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுங்க. எது இருக்கோ இல்லையோ போய் முதல்ல அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் போய் ஜாயின் பண்ண பாருங்கள். இன்னொரு டவுட், இப்போ ஜென்ரலாகவே டிஜிட்டலில் வந்து எல்லாருமே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி டிஜிட்டலாக தான் தேடுறாங்க. அப்போ வந்து ரேண்டமாக எல்லாருமே அந்த இன்ட்ராடே பற்றி தான் போடுறாங்க. அதை பற்றி தெரியாமல் போட்டதுமே அந்த க்ரீடினஸ் இருக்கும்ல, அதில் போயிட்டு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும்னு வேறோ ஒருத்தங்க பணம் சம்பாதிக்காக சொல்கிற அந்த கால்ஸ் வாங்க, டெலகிராம் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி லாஸ் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நியூஸ் பேப்பரில் நிறைய பேர் வந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, 10 லட்சம் ஆச்சு, சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கேஸ் வருது. அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ட்ரேடிங் பண்ணுவேன், எனக்கு தெரியும்னா நான் நியூஸில் தான் பார்க்குறேன். ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்கா? ரெண்டுமே பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்ப சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை சார், இன்ட்ராடேவும் கேம்பிளிங் மாதிரி தான். கேம்பிளிங் கிடையாதுங்க, அது வியாபாரம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் என்னன்னா அதில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், அதான் கேம்பிளிங். 10 பேர் ஜெயிச்சா அது வியாபாரங்க. இது வந்து கேம்லிங் கிடையாதுங்க. புரிதல் ரொம்ப வேணுங்க. இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் என்னோடய தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு கிளாஸஸ் பண்ணுறதுங்க, எங்களுக்குன்னு சில ஃபார்முலாஸை டெவலப் பண்ணி டீச் பண்ண இதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப புரிதல் வேணுங்க. புரிதல் மட்டும் கிடையாதுங்க, நம்ம சூழல் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அதாவதுங்க நான் நிறைய இடத்துல சொல்கிறது, இதை வச்சு இதை ஒரு வியாபாரமாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அப்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்க, எந்த கமிட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணுங்க. எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே வர முடியுங்க. இப்போ இன்ட்ராடேன்றது டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. ஒரு இடத்துல ஜாபில் இருந்துக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லாஸ் வந்து வருதுங்க. அதே மாதிரி நீங்கள் கால்ஸ் பற்றி சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து டெலகிராம்ஸ் எல்லாம் கால்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடாதுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் தான் ஆகுங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 90 பேர் வந்து ஃபெயிலியர். இது நீங்களும் நானும் செபியில் போய் ஆன் பண்ணும்போதே ஐ அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு தான் பார்த்தாங்க, ரொம்ப
கம்மிங்க. அப்போ என்ன காரணம்னா இந்த 100க்கு 90 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேருந்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சு வந்தாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது. இப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணன்னு சொன்னீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லைங்களா. உங்களுக்கு இன்ட்ராடே வந்து ஒரு மார்க்கெட் எப்படி செயல்படுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் வந்து நீங்கள் வாங்கி தான் வைக்க முடியுங்க. கரெக்டாக இல்லைங்களா. ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறோம், 20 வருஷம் கழித்து நம்ம விற்றுக்கலாம், இறங்கினாலும் ஹோல்ட் பண்ணலாங்க. ஆனால் இன்ட்ராடே அப்படி கிடையாது. நீங்கள் வாங்கியும் விற்கலாம், விற்றுட்டும் வாங்கி தரலாம், வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ 100க்கு 90 பேர் ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க, 10 பேர் மட்டும் வின் பண்ணுறாங்கன்னா இந்த 10 பேர்கிட்ட இருக்கிற பணம் வந்து இந்த 90 பேரோட பணத்தை சேர்த்தாலும் கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க. அப்போ அவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்காங்க. அந்த பணத்தால் தான் அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து நிறைய விஷயங்களும் நிறைய புரிதலும் நிறைய டெக்னிக்கும் அப்ளை பண்ணணுங்க. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து போகிறது வந்து ரொம்ப தவறான விஷயங்க. இப்போ நான் வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கேன். ஆனால் நானே அதை பற்றி சொல்கிறேன்னா புதுசாக வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதோட ரிஸ்க் எல்லாம் தெரியுங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க, அவங்க ஓகே, அவங்க லாஸ் லாபம் எல்லாமே பார்த்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள்லாம் இந்த மாதிரி கம்மி சம்பளத்தில் இருக்கும்போது அந்த பக்கம் வந்து போகிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் சிஸ்டத்தில் போய் போகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு வந்து மாதம் 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துனாங்க. ஏன்னா வந்து இது நமக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனையை தான் உருவாக்கும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் இன்ட்ராடே எல்லாம் பண்ணுறதை வந்து நீங்கள் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் ஸ்விங்ன்றது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். எவ்வளோ இன்ட்ராடேயில் விட்டீங்க? நான் இல்லை சார், நான் கேட்குறேன். நான் நியூஸ் பேப்பரில் நிறைய பேர் இறந்ததை பார்த்தேன். நான் அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் வந்து ஒரு டைமில் இந்த மாதிரி செட்டப் பண்ணி போர்டிலலாம் சொல்லித்தராங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்டா ரீல்ஸோ இதை ஒன்று போட்டு அது வைரல் ஆனோடனே அதுலேருந்து நீங்கள் 1000 ரூபாய் தாங்க உங்கள் கிளாஸ் சொல்லித்தரேன்ட்டு வாட்ஸ்அப்பில் ரேண்டமாக சும்மா அந்த சார்ஜ் மட்டும் டபுள் பேட்டர்ன் அதெல்லாம் ஷேர் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு பண்ணுறாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் 1500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு டம்மி ஆப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டெலகிராமில் இருக்குங்க, நீங்கள் ஒரு புரோக்கரோட டம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபம் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பலாங்க. இப்போ நிறைய பேர் ஏமாறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு பாருங்கள் 10 லட்சம் சம்பாரித்தேன், 20 லட்சம் சம்பாரித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. அப்போ அதை பார்த்த உடனே இது வந்து டம்மி ஆப்புங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாரித்த மாதிரியே இருக்கோங்க, அதை நம்பி அவங்க வந்து உள்ளே போவாங்க. அப்போது இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. நாங்கள் தான் சொல்கிறோமே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்களே கொஞ்சம் தவறுனாலும் பணம் வந்து காணாமல் போயிடுதுங்க. அப்போ நிறைய விதமான விஷயங்கள் புரிதலோடு பண்ணணுங்க. புரிதல் இல்லாமல் பண்ணது தான் அவங்க சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்தவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்றதே முக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா அவர் எவ்வளோ இழந்தாருன்றது நமக்கு தெரியாதுங்க. நம்ம குடும்ப சூழல்னா நம்ம எதுக்காக இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்திருக்கோம், நம்மளோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்க மட்டும்தான் இன்ட்ராடேயில் வின் பண்ண முடியுங்க. இல்லையா எனக்கு இன்ட்ராடே செட் ஆகாதுன்னா டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னென்னாங்க அகலகால் வச்சிங்க இன்ட்ராடே பண்ணுறவங்க தாங்க. தப்பாக பண்ணிங்க, பைக் பதில் செல் பண்ணுறது, செல்லுக்கு பதில் பை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையை வந்து பெருசாக்கிறாங்க. அதனால் வந்து உங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சம்பளத்துக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஃபீல்டை வந்து அவாய்ட் பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நான் சொல்கிறத வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா நான் வந்து இன்ட்ராடே கிளாஸ் எடுக்கிறேன், 30 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கேன். அப்போது நானே வந்து அதை பற்றி உங்களுக்கு வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ அந்த சூழல் உங்களுக்கு சரியாக இல்லாதப்போ எந்த வியாபாரமும் கை கொடுக்காதுங்க. வியாபாரத்துக்கு புரிதலும் சூழலும் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணுங்க. எனக்கு 2000 ரூபாய் லாபம் வரும், 2000 ரூபாய் நஷ்டம் வரும், ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் இந்த வியாபாரத்துக்குள்ளே வர முடியும். அதனால் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. மற்றபடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போகிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் தவறான விஷயமா மாறி போயிடும். தேங்க்யூ. நன்றி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.